ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த ஒர்க்கு முடிஞ்சுது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:30. ஸோ அப்படியே நாங்கள் பொள்ளாச்சி கிளம்பியாச்சு. ஸோ வரப்போ உங்களுக்கு வாட்டர் ஃபாலோடைய அந்த வியூ பாயிண்ட்டோடு நான் நிப்பாட்டிட்டேன். ஸோ மற்ற இடமெல்லாம் உங்களுக்கு எதுவும் காமிக்கலை. இங்கேருந்து பொள்ளாச்சிக்கு பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர்ஸ் வருது. ரெண்டாவது போகிறப்போ அந்த பேலன்ஸ் வியூவெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னன்னு பார்த்துட்டிங்க, முன்னாடி இருக்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் வண்டி வந்து இங்கே கழுவுவாங்க. வண்டி கழுவுற பாலன்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. ஸோ இங்கே வச்சுருக்க ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை இங்கே கொண்டுட்டு வந்து தான் கழுவாங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். தண்ணி எடுத்துகிட்டு வந்து கழுவுறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இங்கே தான் கொண்டு வந்து வண்டி கழுவுவாங்க. ரெண்டாவது என்னென்னா, இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு போட் ஹவுஸ். ஆல்ரெடி ஒரே ஒரு டைம் மட்டும் ஏதோ ட்ரையல் பார்த்துருப்பாங்க போல். அங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சோலா டேம் போகிற அந்த வழியில் தான் இருக்குது. அது வால்பாறை மெயின்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரும். சோலா டேம் போகிற ஒரு ரூட்லேயே தான் முன்னாடியே தான் இருக்குது. ஒரு டைம் மட்டும் ஏதோ ட்ரையல் பார்த்துருப்பாங்க போல். அதுக்கப்புறம் என்னன்னு எனக்கு எந்த அப்டேட்டும் தெரியல. ஸோ தெரிஞ்ச அப்டேட் இதுதான். ஸோ போகிற வழியில் வால்பாறை வியூ காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ நான் படித்த ஸ்கூலெல்லாம் காமிக்கிறேன். நாராயணா, இந்த ரோட்ல இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மறந்தடிச்சு கொல்லுங்க. ஸ்கூலுக்கு நடந்தா வரணும். அப்பெல்லாம் இதான் கிளீனா இருந்துச்சு. இப்பதான் நிறையாலாம் என்னென்னமோ குப்பையா இருக்கு. அப்பெல்லாம் நாங்கள் நடந்த ஒரு 3.5 கிலோமீட்டர் வீட்டுல இருந்து நாங்க நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டான். நான் காமிக்கிறேன். இதான் வால்பாறை டவுன். உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. மேல பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் எழுதிட்டு பாருங்க. அந்த வழி தான் நடந்து போனோம் நாங்க ஸ்கூலுக்கு. ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. சர்ச் நான் இங்கதான் வருவோம் சர்ச்சுக்கு. இது கொஞ்சம் மேலே போயிட்டு அவ்வளோ வாழ்க்கை குட்டி டவுன் தான். வந்தாச்சு. அக்கா பெரிய அக்கா படித்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்டில் இருக்க காமிக்கிறேன். சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல். இங்கே தான் படித்தாங்க. இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க, கான்வெண்ட்டில். அவ்வளோதான் கைஸ், வால்பாறை டவுன் அவ்வளோதான். அதோட டவுன் முடிஞ்சது. ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் ஃபுல்லாக நீங்கள் அடுத்து ஃபுல்லாக கீழே ஹில்ஸ் தான். நமக்கு ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்தேன்ல, என்னது? கீழே வந்து நம்ம வெயில போவோம். ஆனா சின்ன ஒரு கேப் நமக்கு நல்லா, அதாவது நம்ம கீழே வந்து அது சுகமா இருக்குல்ல. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து நெகிழ தேடி நம்ம போவோம். நிழல் சார், நிழலை தேடி நம்ம போவோம். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நிழல்ல சுகமா, ஆமா, அது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்துட்டாலும் எங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லையே, ஏதோ ஒன்று பேசித்தான் ஆகணும். நாங்களே வேற சொல்லிட்டேன் டிஃப்ரெண்ட்டாக வந்து வீடியோ தரோம் அப்படின்னு. ஸோ நம்மளும் ஏதோ புதுசாக ஒரு கண்டென்ட்டை வந்து நாங்களும் போடணும்ல. சொல்ல முடியாது. நாளைக்கு இந்த டைலாக் ஒரு சினிமா படத்தில் கூட
மறந்துடலாம் நாங்கள் சொன்ன டைலாக்கை. ஒரு 10 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ இந்த டைலாக் வந்துச்சுன்னா மறந்துடாதீங்க. இந்த சேனல்லேருந்து தான் வந்துச்சு, இந்த சேனல்ல தான் வந்துச்சு, இந்த சேனல்லேருந்து தான் வந்துச்சு. ஏய் ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன், ஜெயிலுக்கு போகிறேன் அந்த மாதிரி. என்ன இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு ஆளை மிஸ் பண்ணுறோம். எங்கள் கூடவே சுற்றிட்டு இருக்கு, எங்கள் கூடவே. ரெண்டாவது, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாத விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்டேட். அதாவது நம்ம வால்பாடிலேருந்து வெளியே அவுட்ரு வந்துட்டோம் அப்படின்னா புது தோட்டம். ஸோ இங்குள்ள ஒருத்தர் தான் எனக்கு பேரே வச்சாரு. எனக்கு பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆக்சுவலாக இந்த ஏரியா தான். இப்போ அவர் இல்லை, இப்போ அவங்க கீழே வந்துட்டாங்க, கோயம்புத்தூரில் எங்கேயோ இருக்காங்க. அவர் தான் பார்த்தீங்கன்னா என் பேர் வைக்கிறதுல பெரிய பஞ்சாயத்தே ஓடிச்சு. எங்கள் அப்பா வந்து யாபேஷ்னு வைக்க சொல்லி, எங்கள் அம்மா ரமேஷ்னு வைக்க சொல்லி பஞ்சாயத்தாகி, அப்புறம் எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா யாபேஷ் கூட ராஜான்னு சேர்த்து யாபேஷ் ராஜான்னு வச்சாங்க. வரலாறு வந்து வரலாம். அப்புறம் அந்த ஏரியாவில் தான் அவர் இருக்கார். ஸோ அவர் நல்லா கீபோர்டெலாம் வாசிப்பார். அவர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பேர் வச்சார். ஸோ அதை வந்து நான் நினைவு கூறுகிறேன் இந்த நேரத்தில் கூட, இந்த தருணத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கும். இன்னும் வந்து நீங்கள் டிசம்பர் மாதத்தில் வந்தீங்கன்னா செம்மையாக சில்லுன்னு இருக்கும். எல்லாம் அந்த வெயிலுக்கு இதுக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் குரங்கெல்லாம் நடந்து போகும். நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே நிற்கவே கூடாது. அதுக்கு நம்மளை எங்கேயும் நிப்பாட்டக்கூடாதுங்கிற சொல்லி தான் இவங்க இங்கே நிற்கிறது. ஸோ ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வண்ணத்து சிப்பர் கோயில், வண்ணச்சின்னப்பர் கோயில். அதாவது வந்து ரெண்டாவது இங்கே ரொட்டிக்கடை எஸ்டேட். அதை தாண்டின உடனே இருக்கும் லெஃப்ட் சைடில். ஸோ இது கொஞ்சம் ஃபேமஸ் தான் இந்த ஏரியாவில். வந்து தேர் திருவிழா பயங்கர ஃபேமஸாக நடக்கும். ஏன்னா ஆர்சி சர்ச்சு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா கவர்கல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகும். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேஸ், அதாவது வந்து வால்பாறைக்கும் உள்ளாட்சிக்கும் சென்ட்ரல் ஏரியா மாதிரி இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்டாக தான் இருக்கும். அதாவது வந்து இந்த டிசம்பர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மிஸ்டாக தான் இருக்கும். வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா சொன்ன பார்த்தீங்களா, மேக்ஸிமம் இங்கே தான் வந்து அந்த ஃபோட்டோவெலாம் எடுப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. வந்துட்டு டீயும் வாங்கியாச்சு. டீயும் வாங்கிட்டு சரி டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே வந்து நான் மேக்ஸிமம் வந்து வீடியோ காமிச்சிட்டேன். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இதில் ஒரு 2 பெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் திரும்பும். அங்கேருந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் திரும்பும், இங்கேருந்து போனால் லெஃப்ட் சைடில். 2 பெண்டும் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ஒரே மாதிரி வந்து திரும்பும். ஸோ அந்த பெண்டு மட்டும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு 2 கார்டு கொடுக்குறேன். ஏன்னா இது கடையில் வந்து திரும்பி எடுக்க முடியாது. ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா? ஸோ டீ எப்படி இருக்கு? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? வால்பாறை டீ டீ ஸ்டார். என்ன பண்ணுறது, டீ குடிக்கலாம் பார்த்தா 10 பைசா கிடையாது. ஊரில் ஒரு மணியும் தெரியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு தான் ஒரு டம்ளர் டீ குடிக்கிறேன். அவங்க பார்த்தினா டயட் ஆமாம். நான்
நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காத டயட் அதுதான். டேய் 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 நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யார். ஸோ பரவாயில்ல. போயிட்டு வீட்டுக்கு இதுக்கு இடையில ஏதாச்சும் ஒரு காமிக்க வேண்டியது இருந்தால் அங்கே நிப்பாட்டிட்டு உங்களுக்கு நான் வியூ காமிக்கிறேன். இல்லாத பட்சத்துக்கு நான் வீட்டில் போயிட்டு எண்டு கார்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் அந்த பெல் பட்டன் எல்லாத்தையும் டச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் பர்ஃபெக்டாக ஒரு சினிமாட்டிக் வீடியோவாக உங்களுக்கு முடிஞ்சால் காமிக்கிறேன். ஏன்னா கிளைமேட் சரியில்லை, முடிஞ்சால் காமிக்கிறேன். இல்லாத பட்சத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லபடியாக பண்ணிடலாம். டாட்டா பை பாய். டீயை பார்த்துருவோமா? டீ எப்படி இருக்கு? ஸோ டீ பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபால் டீ. நல்லா இருக்குது. டிகேஷன் இறக்கி சும்மா செம்மையாக போட்டிருக்காரு அண்ணன். நல்லாயிருக்கு. வந்தீங்கன்னா குடிச்சு பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து இங்கே டீ குடித்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்டை தட்டி விடுங்க. இந்த டைம்லேயே என்னமோ சொல்ல வராங்க. அமீசியா இல்லடா, நான் இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். கூட ஒரு கடி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கையை கடிச்சுக்கோ. போண்டா அந்த மாதிரி தான் நல்லா இருந்துச்சு. வெங்காய போண்டா அங்கே கிடைக்கல, அவங்க உளுந்தோட தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து வெங்காயம் வேண்டாம் அப்படின்ட்டோம். வேண்டான்ட்டு சரி இங்கே குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ வியூ பார்க்குறேன்னா அப்படியே பாருங்கள், பார்க்கலாம். ஸோ இடையில ஏதாச்சும் காமிக்க வேண்டியதாக காமிக்கிறோம். அதவே 3 டைம் சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, ஏன்னா வரப்போ மேக்ஸிமம் எல்லாமே காமிச்சாச்சு. அந்த பெண்டு மட்டும் இருக்கு, அவ்வளவுதான் காமிச்சிட்டு அந்த பெண்ட் அப்படி யாராவது வாட்ச் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து இதில் நோட் பண்ணுங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பெண்டு வந்து திரும்பும். அது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ரெண்டாவது எண்டு கார்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் நான் கொடுக்குறேன். ஸோ இத்துடன் பார்த்தீங்கன்னா டீயோட நாங்கள் முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறோம். இத்துடன் பார்த்தீங்கன்னா வீடியோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கீழே இந்த வீடியோ காமிச்சிட்டு எண்டு கார்டு கொடுத்துடலாம். டாட்டா பை பை. பாய். ஸோ நான் சொன்ன பெண்டு இதுதான் மக்களே. பார்த்தீங்கன்னா 22 எப்படி ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்குங்க நீங்களே. ஸோ நான் இப்போ லெஃப்டில் திரும்பியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த பெண்டு என்ன ஆகணும், ரைட்டில் தான் திரும்பணும். பட் ஆனால் என்ன ஆகும்னா அதுவும் லெஃப்டில் தான் திரும்பும். வாங்க அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். யாராவது நோட் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஆனால் வந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்தால் நோட் பண்ணி பாருங்களே. யாரோ என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஏதோ இந்த மாதிரி கண்டுபிடிப்போம்.
ஆக்சுவலா இது பெண்ட் கிடையாது, டேர்னிங் இது. ஆமா. இப்போ நீங்க அந்த பெண்டை பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சதா, நான் அதுலயும் லெஃப்ட்ல தான் வந்து திரும்பினேன். ஸோ இந்த பெண்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல தான் திரும்புது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா நீங்கள் கீழே இருந்து வரும்போது 21, 22 இந்த 2 பெண்டுகளும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே திரும்பும். ஸோ இதை தாண்டினோடனே காடம்பாறை வந்துடும். ஸோ உள்ளுக்குள்ள ரைட் சைடில் காடம்பாறை, அங்கெல்லாம் நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க. அது பிடபிள்யூக்குள்ள அவங்களுக்குள்ள சேர்ந்ததுனால அது நம்ம அங்கே முன்னாடி அவங்ககிட்ட நம்ம செக் போஸ்ட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் நான் காமிக்கிறேன். யானை வரும். இதுதான் காடம்பாறை. ஸோ இன்னி பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிஞ்சுது. ஸ்ட்ரெயிட்டாக எண்டு கார்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தான் போய் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இது ஸ்டோரேஜும் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இப்போத்தோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இல்லை எண்டு கார்டு இல்லை, நான் வீட்டில் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீ ஆகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த எனக்கு என்ன நடந்ததுங்கிற விஷயத்த தெளிவாக சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு எண்டு கார்டு நான் கொடுத்துறேன். ஸோ இந்த டைமில் பார்க்கும்போது யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த எல்லா இடத்தையும் எல்லா அந்த பெல்லையும் அமைக்கிடுங்க. சரி, டாட்டா பாய். இங்கே ஆறு மணிக்கு சொல்கிறாங்க, ஆறு அடிச்சாச்சு. டாட்டா பாய். ஸோ ஓகே காய்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் வந்து எண்டு கார்டு கொடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. அந்த ஆலியார்லேருந்து இறங்கி அந்த செக் போஸ்ட்டை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டான ஏரை மேலே பட ரொம்ப டயர்ட்னஸ் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. சரி எண்டு கார்டு கொடுத்துடலாம், ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னைக்கு போய் குளிச்சுட்டு வந்து சிரமம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நாங்கள் வந்து நம்புகிறோம். ஸோ கீப் சப்போர்ட். இதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா புது புது கான்செப்டில் நாங்கள் யோசிச்சு பண்ணுறோம். ஸோ கீப் சப்போர்ட். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் நாங்கள் பாதி விஷயத்தை நாங்கள் அதாவது வந்து நாங்கள் வெளியே போய் சொல்லலாம். அந்த கூழாங்கல் ஆறு அந்த சைடு சுட டேம்லாம் நாங்கள் போகல. ஸோ டைம் பத்தில் நாங்கள் ஆக்சுவலாக வேறு ஒரு பர்பஸ்க்காக தான் நாங்கள் போனோம். சரி போகும்போது vlog எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணது. ஸோ எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, டயர்டாக இருக்காது. ஸோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை யாபேஷ் ராஜா, டாடா பாய்.